அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பெரிய புராணத்தை பார்த்துட்ருக்கோம். ஞானசம்பந்தர் மதுரையிலேருந்து வந்து சோழ நாட்டுக்குள்ளே போகணுன்னு இருக்காரு. இந்த அரசன், அரசி, குலச்சிறையார், அமைச்சர் எல்லாம் மற்ற அவருடைய படைகளை எல்லாம் மதுரைக்கு அனுப்பிட்டு விடை கொடுத்து அனுப்பிட்டு ஒரு சோழ நாட்டுக்குள்ளே போகணும். சோழ நாட்டு பக்கம் வராரு. வரையில் முள்ளிவாய்க்கரைங்கிற ஊருக்கு வந்திருக்காரு. அந்த ஊரில் வந்து தான் கொஞ்சம் தூரம் தள்ளி கொல்லம்புதூர் கோபுரம் தெரியுது. பார்த்த உடனே அங்கே போகணும்னு நினைக்கிறாரு. பார்த்தா நடந்து வந்தால் வழியில் பெரிய ஆறு நிறைய வெள்ளம் தண்ணி போகுது. வெள்ளமாக பெருக்கெடுத்து போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓடக்காரர் இருக்கிறாங்களான்னு பார்க்குறாரு. யாரையும் காணோம். எல்லாம் ஓடமெல்லாம் மரத்தில் கட்டி கிடக்கு. ஓடத்தில் இருக்க துடுப்பு கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. அப்போ ஓடம் மட்டும் கட்டி கிடக்கு. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. சரி, சிவபெருமான் மேலே நம்ம ஆணையிட்டு நம்ம ஓடத்தில் ஏறுவோம்னு சொல்லி எல்லாரையும் ஓடத்தில் ஏற சொல்கிறாரு. எல்லோரும் ஏறுறாங்க. அந்த சிவியை ஏற்றிடுறாங்க. அப்படி ஏற்றின உடனே சரின்னு சொல்லி இவர் ஒரு பாட்டு பாடுறாரு. கொட்டமே கமலம் கொல்லம்புதூர் நட்டமாடிய நம்பனை உள்க செல்ல வந்துக செல்ல உந்துக சிந்தையார்தல நல்ல மாறருள் நம்பனே ஓடம் வந்த அணையும் கொல்லம்புதூர் ஆடல் வேணி அடிகளையுள்க செல்ல வந்துக செல்ல உந்துக சிந்தையார்தல நல்குமாறருள் நம்பனே அப்படின்னு சொல்லி ஒரு தேவார பாடம் பாடுறாரு. அந்த பாட்டு பாடி முடியும் முந்தையே ஓடம் கரை கடந்து கொல்லம்புதூருக்கு போயிடுது. கொல்லம்புதூர் கரை அடைந்துடுது. அங்கே ஓடத்தை பிடிச்சி கட்டி போட்டு அப்படியே கொல்லம்புதூருக்கு வராங்க. கொல்லம்புதூரில் வந்து சாமி கும்பிட்றாங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த ஊருக்கு போகணும்னு போகிறாங்க. எங்கன்னா அந்த கொல்லம்புதூரில் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. நிறைய நாள் தங்கியிருக்காரு. அப்புறமா அவர் வைகை ஆற்றுல விடும்போது இந்த திருநள்ளாறு பாடல் தானே அவருக்கு வைகை ஆற்றை எதிர்த்து வந்துச்சு. அதனால அந்த சாமியை கும்பிடணும், அந்த ஈஸ்வரனை கும்பிடணும், சிவபெருமானை கும்பிடணும்னு நினைக்கிறார். சரின்னு சொல்லி அங்கே போகிறார். அங்கே போகும்போது அங்கே போகிறதுக்கு வழியில் போதிமங்கைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் இப்போ இவங்க அந்த முத்துசிவியில் ஏறி இருக்காரு. எல்லோரும் தூக்கிட்டு போகிறாங்க. பரிசனங்கள் கூட வராங்க. கூட வரவங்கெல்லாம் சும்மா வாங்க, நமச்சிவாயவோ ஓம் நமச்சிவாய சிவாய நமோ ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த சத்தம் கேட்டு இந்த போதி மங்கைங்கிற ஊரில் இருக்க புத்த மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து அவங்கள வழி மறிச்சுக்கிறாங்க. வழி மறிச்சுக்கிட்டு எங்களை தாண்டி போகிறையா, எப்படி போவ, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு போகிற, புத்த மதம் இருக்குன்னு தெரியுமில்ல, அமைதியாக போயிருந்தால் நாங்கள் விட்டுருப்போம்ல, இப்போ நாங்கள் பிடிக்க மாட்டோம், எங்களோட வாசு செய்துட்டு தான் போகணுங்கிறாரு. அப்படி சொல்லவும் சரி, பக்கத்தில் மடம் இருந்தால் பாரு வைக்கிறோம். அந்த ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு சாவடியில், தோட்டத்தில் சாவடி மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துக்கிறாங்க. எல்லோரும் வர சொல்லுன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த புத்தர்கிட்ட இருக்க ஒரு இவர்கிட்ட இருக்கிற இந்த பாட்டெல்லாம் எழுதுவார்ல, புத்தர்கிட்ட இல்லை. புத்தர்கிட்ட இருக்கிறவங்க வராங்க எல்லாரும். புத்தரோட அந்த அடிகள்லாம் புத்த மதத்தை சேர்ந்தவங்களாம் வராங்க அந்த மடத்துக்கு. அந்த மடத்துக்கு வரும்போதே எதிராக்க போய் கூப்பிட போனேன் இவருடைய அந்த சரணாலயர்னு ஒருத்தர் இருந்தார்ல, சம்பந்த சரணாலயர், அவரை வரும்போதே பண்ணும்போதே இவர்கள் நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அவெல்லாம் ஓடி போய் புத்த மத தலைவர்கிட்ட சொல்லி, இல்லை அவங்க மதம்தான் பெரிய மதமாக இருக்குன்னு சொல்லவும் எல்லாரும் வந்து காலில் விழுந்து இந்த சரணாலயர் சொன்னதுலேயே அவங்க மதம் மாறி சைவ சமயத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ போதி மங்கை புத்த சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு வந்துடுது. மதுரையில் சமண சமயத்தை மாற்றினார். இங்கே போதி மங்கையில் புத்த சமயத்தை சைவத்துக்கு மாற்றினார். அப்படியே வந்ததும் அப்புறம் எல்லாருமா சேர்ந்து திருநள்ளாருக்கு போகிறாங்க. திருநள்ளாறில் போய் சாமி கும்பிட்றாங்க. அங்கே பாடல்கள் பாடுறாரு. அப்படி பாடிட்டு அவர் இன்னும் எங்கே போகணும்னு நினைக்கிறாரு,
வேற அடுத்த ஊருக்கு போகணும்னு நினச்சி பார்க்குறாரு. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். அவரோட பரிசனங்கள் எல்லாம் போகிறாங்க. எல்லாருமா சேர்ந்து திருநள்ளாறுலேருந்து இப்போ கிளம்பி அந்த சோழ நாட்டுக்குள்ளே இருக்க வேறு தலங்களை தரிசிக்க போகிறாங்க. அதோட இந்த பதிவை முடிக்கிறேன். மதுரை விசாலாட்சி ஆட்சின்னு போட்டால் இந்த ஞானசம்பந்தனுடைய கதைகள்லாம் வரும். இந்த படம் போட்ட இப்போ பார்க்குற படம் போட்டது பூரா ஞானசம்பந்தனுடைய வரலாறு. அதை பார்த்து அவருடைய வரலாறு இந்த பெரிய புராணத்திலேயே அந்த நால்வருடைய வரலாறு தான் அதிக பக்கங்கள். நாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த நால்வருடைய வரலாறு அதிக பக்கங்கள் கொண்டதாக இருக்குது. அதில் ஞானசம்பந்தர் கதையை முடிச்சுட்டா அப்புறம் விறுவிறுன்னு போயிடலாம். அதனால மக்கள் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு நினைக்காம இந்த ஞானசம்பந்தருடைய கதையை பாருங்கள், படியுங்கள். நன்றி, வணக்கம்.